ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்த முதல் மனம் ஆண்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, லக்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம். இவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் இருக்காங்க. கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குறிப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 ரூபா கிட்டவே வந்துட்டு இருக்கு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலிங்க. இந்த தம்பிக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதே மாதிரி விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க யாராவது இந்த ராசி நட்சத்திரத்தில் யாராவது அலைன்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து வீடு பார்த்தீங்கன்னா பெரிய மாடி வீடாக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்க வந்து எப்பேற்பட்ட வரனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், வேறலாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீர்வரிசையும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஈரோடாக இருந்தாலும் சரி, மற்ற சுற்று வட்டாரத்தில் யாராவது இந்த தம்பியை பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் வரவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.